ஸோ வெல்கம் டு திஸ் NMMS கிளாஸ். NMMS கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் எனி டைம் வந்துடலாம். இந்த வாரம் அடுத்த வாரம் வந்துடும். வந்த பிறகு உங்களுக்கு 10-15 நாள் கொடுப்பாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் ஸ்கூல் வழியாக தான் அப்ளை பண்ணணும். எல்லாருமே உங்கள் மைஃபை ஆஃப் பண்ணி வைங்க. நீங்கள் பேசும்போது மட்டும் ஆன் பண்ணால் போதும். உங்கள் ஸ்கூல் வழியாக தான் அப்ளை பண்ணணும். அதுக்கு 50 ரூபா கட்ட வேண்டும். ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில்அப் பண்ணி ஃபோட்டோ ஒட்டி கொண்டு போய் கொடுத்து 50 ரூபா கொடுத்தா ஸ்கூல் அப்ளை பண்ணிடும். இதுதான் அதனுடைய ரொம்ப சிம்பிள். அது அதில் 2 பரீட்சை இருக்குது. மேட்டுங்கிற ஒரு பரீட்சை, சேட்டுங்கிற பரீட்சை. மேட்டுங்கிறது நம்ம சில கிளாஸஸில் நம்ம பார்த்தோம். சேட்லையுமே நம்ம மேத்ஸ் கொஞ்சம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம சயின்ஸ் பற்றி பார்க்கலாம். சயின்ஸ் என்ன? அறிவியல். உங்களுக்கு அறிவியல் தான் சொல்கிறாங்க தமிழில். ஓகே. சன்லைட், சூரிய வெளிச்சம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சன்லைட் படிச்சிருக்கீங்களா 7th ஸ்டாண்டர்டில்? ஆமாம். சன்லைட். People and animals derive energy from carbohydrates, protein and fat through their food. நம்மெல்லாம் உயிர் வாழ்வதற்கு நமக்கு எனர்ஜி எங்கிருந்து வருதுன்னா கார்போஹைட்ரேட்டுங்கிற ஒரு சத்தும், புரோட்டீனுங்கிற சத்தும், ஒரு கொழுப்பு என்ற சத்தும் தேவைப்படுகிறது. Plants produce energy using the energy from plants produce food using the energy from எங்கிருந்துன்னா சன்லைட், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். அதிலிருந்து அதுக்கு தேவையான ஃபுட்டை தயாரிச்சுக்குது. அந்த ப்ராசஸ் இஸ் கால்டு ஃபோட்டோசிந்தசிஸ். அந்த ஒரு முறைக்கு பேர் ஃபோட்டோசிந்தசிஸ் என்ற பெயர். அதுக்கு தமிழில் என்ன ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு? ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஏதோ ஒரு சரி, அது தெரில. அது நல்ல ஒரு வார்த்தை இருக்குது, மறந்துட்டேன். டேஸ் ஆக்ட்ஸ் as a vital role in the process of photosynthesis. அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும்னா சன்லைட் வேணும், சூரிய வெளிச்சம் வேணும். ஸோ அப்போது மக்கள், அனிமல்ஸ், பிளான்ட் எல்லாத்துக்குமே சூரிய வெளிச்சம் வேணும். புரியுதா? இப்போ உங்கள் எக்ஸாம்பிள் இப்படி கேட்கலாம். பீப்புள் அண்ட் அனிமல்ஸ் டிரைவ் எனர்ஜி ஃப்ரம் டேஷ் 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 அப்படி கேட்டால் தே டிரைவ் எனர்ஜி ஃப்ரம் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட். அந்த மூணுமே த்ரூ தேர் ஃபுட். அந்த ஃபுட் எங்கேருந்து வருது? சன்லைட். பிளான்ட்டு தான் நமக்கு ஃபுட்டு. அனிமல் அல்லது பிளான்ட் தானே ஃபுட்டு. அந்த பிளான்ட்டுக்கு எனர்ஜி எங்கேருந்து வருது? சன்லைட், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ பிகாஸ் தட் இஸ் கால்டு ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்படிங்கிற பேரில் அது வழியாக அதை வந்து ஃபுட்டை தயாரிக்குது. எல்லாத்துக்குமே ஒரு ஆரிஜின் வந்து சன்லைட் தான். சன்லைட் இல்லைன்னா நம்மெல்லாம் உயிரே வாழ முடியாதங்கிற அளவுக்கு நம்ம போயிடலாம். சன்லைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் ஒளிச்சேர்க்கை சார். ஆமாம், ஒளிச்சேர்க்கை. கரெக்ட், அட்டகாசம். ஒளிச்சேர்க்கை. சாரிம்மா, நான் இது எழுதும்போதே திக்கனுச்சு எனக்கு. ஐயோ, தமிழ் குழந்தைகளுக்கு என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல. பரவாயில்ல, நீங்கள் பரவாயில்ல. இங்கிலீஷ் மீடியம்காரங்களுக்கும் தமிழ். ஆமாம், யாரும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா சில தமிழ் குழந்தைகள் இருக்கிறதுனால நான் ரெண்டுமே உள்ள ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்பவுமே நம்ம கொஷின் பேப்பர் எடுத்து ரெண்டுமே உள்ள மாதிரி தான் நம்ம கிளாஸ் எடுத்துருக்கோம். இந்த ஒரு முறை நான் வந்து சப்ஜெக்ட் எடுக்கிறதுனால அது வந்து தமிழில் இங்கிலீஷ் மட்டும் போட்டேன். ஓகே, இது அடுத்தது பாருங்கள். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் தேவை. அது எங்கே கிடைக்குது? பிளான்ட்லேருந்தும் அனிமல்லேருந்தும் கிடைக்கும். அதுக்கு அந்த பிளான்ட் ஃபுட்டை தயாரிக்கிறதுக்கு என்ன வேணும்? சன்லைட் வேணும், கார்பன் டை ஆக்சைடு வேணும், வாட்டர் வேண்டும். அந்த மூணுலேருந்து அந்த ஒளிச்சேர்க்கைங்கிற ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிற முறையில் தயாரிக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுது. இது 7th ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து எடுத்திருக்கேன். ஏன் எடுத்திருக்கேன்னா சில சமயம் போன வருஷம் என்னாச்சுன்னா NMMSல 7th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்லேருந்து நிறைய கேள்வி வந்து விட்டது. நம்ம வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அது 8th ஸ்டாண்டர்ட் குழந்தைகள் காணா கூட அப் டு 8 எங்கே 1ஆவதுலேருந்து கூட கேள்வி வரலாம். அதுதான் அர்த்தம். அடுத்து பாருங்க, மூணுன்னா இது என்னது? நிலா. ஓகே, நிலா சார். ஆமாம். இஸ் த மூன் எ லூமினஸ் ஆப்ஜெக்ட்? மூன் வந்து அப்படியே வெளிச்சம் கொடுக்குமா சன் மாதிரி? நோ, மூன் வந்து அது சன் மாதிரி வெளிச்சத்தை கொடுக்காது. ஆனால் மூணில் வெளிச்சம் தெரியுதே நீ கேட்பீங்க. அது எப்படி பார்க்கலாம்? த மூன் ப்ரொவைட்ஸ் லைட் ஆஸ் வெல், பட் இட் கேனாட் ப்ரொடியூஸ் லைட். அது வந்து இட் கேனாட் ப்ரொடியூஸ் லைட், பட் இட் கேன் ப்ரொவைட் லைட் பை இட்ஸ் ஓன். The light emitted by the moon is the light of the sun reflected towards the earth. அது கண்ணாடி மாதிரி. அது சன்லேருந்து வர்ற லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி எர்த்துக்கு கொடுக்குது. ஸோ இட்ஸ் எ ரிஃப்ளெக்டார், கண்ணாடி மாதிரி. ஸோ அதனால் மூன் இஸ் நாட் எ லூமினஸ் ஆப்ஜெக்ட். அது வந்து ஒரு வெளிச்சம் கொடுக்குற ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது. When we see the moon, we see only the moon's lighted part. Thus,
half of the moon is always facing the sun and receiving light from it, hence we receive light from the moon. அதாவது மூன் வந்து பாதி மூன் வந்து சூரியனை பார்த்துருக்கும், அதனால் அங்குள்ள அந்த லைட் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி இது கொடுக்கும். இந்த இன்னொரு பாதி சூரியனை பார்க்காத இடத்துல அங்கே இருட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த சந்திராயன் 3ல அந்த லேண்டரா அது செலுத்தினாங்க, அது எந்த பக்கம் செலுத்தியிருக்காங்க? சிவசக்தி. மூணோட எந்த பக்கத்துக்கு அதை அனுப்பிச்சிருக்காங்க? தென் துருவத்தில் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த தென் துருவத்தில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சன்லைட் பாதி இருக்கும் பாதி இருக்காது, அந்த மாதிரி ஒரு இடத்துல அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஓகே, அது கஷ்டம். சன்லைட் இருக்கிற இடத்துல அனுப்பிச்சா ஈஸி, சன்லைட் இல்லாத இடத்துல அனுப்பிச்சா பிகாஸ் அந்த லேண்டரு அந்த ரோவர் எல்லாம் அதுக்கு எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னா அந்த சோலார் பேனல் வச்சுருக்காங்க. சோலார் பேனலில் எப்போ எனர்ஜி கிடைக்கும்? அந்த சன்லைட் பட்டால் தான் கிடைக்கும் இல்லையா? அப்போ அங்கே சூரிய வெளிச்சமே படலைன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த ரோவரும் லேண்டரும் வேலை பண்ணாது இல்லையா? தட் இஸ் த திங். ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ கெட் லைட் இஸ் ஜெனரேட்டட் பை சன், மூன் இஸ் ஜஸ்ட் ரிஃப்ளெக்டிங் த லைட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம சோலாரில் நம்ம வீடுகளில் சோலார் போட்டிருக்கேன்னு சொல்கிறோம் இல்லையா? சோலார் அந்த சோலார் வந்து இப்போது நல்ல மோடம் போட்டிருக்கு, ஆனால் வெளிச்சம் இருக்குது, ஆனால் ஹீட் இல்லை. மோடம் போட ஹீட் இருக்காது. அப்படி இருந்தால் கூட அது ஒர்க் ஆகும். ஏன்னா தட் சோலார் அந்த தெர்மல் சிஸ்டம் வந்து இட் ஒர்க்ஸ் த்ரூ லைட், நாட் த்ரூ ஹீட். அதனால தான் நமக்கு வெந்தண்ணி கிடைக்கும் வீட்டில். சோலார் போட்ட வீட்டில் வெந்தண்ணி கிடைக்கும். சார் லூமினஸ்னா அல்வா தயாரிக்கிறதா சார்? லூமினஸ் என்ன? லூமினஸ்னா அல்வா தயாரிக்கிறதா இல்ல? அல்வா இல்ல, லூமினஸ் என்ன? வெளிச்சம் கொடுப்பது, வெளிச்சம் கொடுப்பது. லூமினஸ் என்றால் ஒளி கொடுப்பது, ஒளிரும் சக்தி. லூமினஸ் என்ன? மூணுக்கு ஒளிரும் சக்தி இருக்கிறதா என்றால், ஒளி கொடுக்கும் சக்தி இருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் பதில். ஆனால் மூணான லைட் கொடுக்குதே அப்படின்னு பார்த்தா அது சன்னில் இருக்கிற லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அதுதான். ஓகே, தென் ஆப்டிக்கல் ஃபைபர். சரி, இந்த ரெண்டு யாரோ ஒருத்தர் படிச்சிருங்க ஒரு முறை. மூணு யாரோ ஒருத்தர் படிங்க. யார் இங்கிலீஷ் குழந்தைகள் படிங்க. Is moon a luminous object? No. The moon provides light as well, but it cannot produce light by its own. The light emitted by the moon is the light of the sun reflected towards the earth. When we see the moon, we see only the moon's lighted part. Thus, half of the moon is always facing the sun, and receiving light from it, hence we receive light from the moon. Okay, யார் படிச்சது இப்போ? நிஜின் சார். நிஜின், நீ படிக்கும்போது அந்த கமாவுக்கு ஒரு கொஞ்சம் கேப் கொடுக்கணும், ஃபுல் ஸ்டாப்புக்கு கொஞ்சம் அதிகமான கேப் கொடுக்கணும், சரிங்களா? சார் ஃபுல் ஸ்டாப் பண்ணால் கேப் கொடுக்கணும், கமாவுக்கும் கொஞ்சம் கேப் கொடுக்கணும். நீங்கள் அப்படியே கேப் இல்லாமல் அப்படியே படிச்சுட்டு போகிற மாதிரி தெரியுது, அப்படி படிக்க வேண்டாம். ஓகே, அடுத்தது பாருங்க. ஆப்டிக்கல் ஃபைபர் என்றால் என்ன பார்க்கலாம். நான் படிக்கிறேன் முதல்ல. ஆப்டிக்கல் ஃபைபர் இஸ் எ டிவைஸ் that works on the principle of total internal reflection by which light signals can be transmitted from one place to another. இந்த லைட்டில் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து ஒரு சர்ஃபேஸில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுறது, என்டையர் லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதனால தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அந்த ஒரு பிரின்சிபல், அந்த ஒரு கொள்கை, அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு தான் இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து ஒர்க் ஆகுதுங்கிறாங்க. பாருங்க, ஆப்டிக்கல் ஃபைபர் இஸ் எ டிவைஸ். ஆப்டிக்கல் ஃபைபர் யார ஆஃப் பண்ணி வைக்கிறீங்களாமா? ஏன் ஆன் பண்றீங்க? யார் அது? யார் மைக் ஆன் பண்ணி வச்சு? மனிஷா, ஏன் ஆன் பண்றீங்க? சாரி சார். பேசும்போது மட்டும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும் உடனடியா. குழந்தைகள் மாடு கத்துறது எல்லாம் கேட்கும், அப்படி பண்ணக்கூடாது. ஆப்டிக்கல் ஃபைபர் இஸ் எ டிவைஸ் that works on the principle of total internal reflection by which light signals can be transmitted from one place to another place with a negligible loss of energy in a very short time. ஆமாம், ஒரு ஒளியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துவதற்கு இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் யூஸ் பண்ணால் அந்த எனர்ஜி லாஸ் ஆகாது, ரொம்ப சீக்கிரமாக கடத்திடலாங்கிறான். இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ கேபிள் having one or more thin flexible fibers with a glass core
through which light signals can be sent. Optical fiber can be twisted and bent easily. When a light or a ray of light is incident at the one end of the core of the optical fiber, it suffers total internal reflection at the many places inside the fiber and emerges at the other end of the end with the negligible loss of energy. The data or information in the form of pulses of light can be sent through bundles of optical fiber. ஆப்டிக்கல் ஃபைபர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம டெலிஃபோனில் பேசுகிற நம்ம அது மாதிரி முதல்ல அந்த கேபிளுக்கு பதிலாக ஆப்டிக்கல் ஃபைபர் யூஸ் பண்ணலாம். டேட்டாவோ இன்ஃபர்மேஷனோ நீங்கள் லைட் சிக்னலாக மாற்றி அதை நீங்கள் கொண்டு போகலாம். ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் have become very important in high speed communications such as cable TV and high speed broadband services. Fiber optic cables are able to carry more signals than traditional copper cable telephone lines. நம்ம நார்மலாக நம்ம வீடுகள் இருக்கிற டெலிஃபோன் லைனில் வந்து மொபைல் இல்லை, அந்த லேண்ட் டெலிஃபோன் லைனுக்கு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் மேட் ஆஃப் காப்பர். அது வந்து இந்த சிக்னல் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகாது. காப்பர் இஸ் வெரி காஸ்ட்லி, அப்புறம் ஸ்பீடும் கம்மி. ஆனால் அதுக்கு பதிலாக ஆப்டிக்கல் ஃபைபர் போட்டிங்கன்னா அது வந்து ஸ்பீடு. இப்போ இந்த ஜியோ இருக்கு இல்லையா, ஜியோன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜியோ, அந்த ஜியோக்காரங்க தான் அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. அதனாலேயே அவங்களது ஜியோ வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருப்பதற்கு ஒன் ஆஃப் த காரணம் வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் யூஸ் பண்ணுவதனால்தான். ஓகே, யாரோ ஒருத்தர் படிங்க இதை, ஆப்டிக்கல் ஃபைபருங்கிற அந்த இதை ஸ்லைடை. யார் படி? பிரக்ஷனா இருக்கீங்களா? இல்லை கவிப்பிரியா யாரோ இருக்கீங்களா? கவினையா? யார் படிக்கிறீங்க? who wants to read? யாரும் படிக்க விரும்பலையா? சச்சோ, மனிஷா படிக்கிறீங்களா? படிக்கிறேன் சார். Optical fiber is a device that works on the principle of total internal reflection by which light signals can be transmitted from one place to another place. With an inevitable loss of energy in a very short time. It consists of a cable having one or more dim flammable fibers with a glass core. இருமா, யாரும் வந்துட்டே இருக்காங்க. எல்லாம் 6 மணிக்குள்ளே வாங்கம்மா. 6 மணினா 6:15 வரீங்க, இல்லைன்னா 6:15 வச்சுக்கலாமா அடுத்த கிளாஸ்லேருந்து? பிகாஸ் நீங்கள் படிங்கம்மா. With the signals can be sent. Optional fiber can be twisted and the bend easily. When a ray of light is incident at one end of the core of optical fiber, it's a suffers total internal reflection at the many places inside the fiber and emerges at the other end with negligible loss of energy. அடுத்த பேரா வந்து ஸ்ரீனிஷா படிங்க. ஸ்ரீனிஷா படிங்க அடுத்த பேரா. The data or information in the form of pulses of light. Form of pulses, pulses alla. Pulses of light can be sent through bundles of optical fibers. Optical fibers have become very important in high speed communications such as cable TV and high speed broadband services. Fiber optic cable are able to carry more signal than traditional copper cable telephone line. இது போன வருஷம் படிச்சிட்டீங்களா உங்க 7th ஸ்டாண்டர்ட்ல?
இல்ல சார். 7th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து எடுத்திருக்கேன், உங்கள் ஸ்டேட் போர்ட் புக்லேருந்து தான். இது எல்லாமே நீ இன்னைக்கு எடுத்தல. இப்போ பாருங்க, இந்த சன்லைட் அப்படின்னு பற்றி படிச்சிருக்கீங்களா போன வருஷம்? படிச்சிருக்கோம் சார். மூன் படிச்சிங்களா? அடுத்தது ஆப்டிக்கல் ஃபைபரும் படிச்சிருக்கீங்க. அதெல்லாம் இருக்கு. படிச்சோம் சார். ஆமாம். அடுத்தது பாருங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். லைட்டோட குணங்கள் என்ன அப்படின்னா, ரெக்டினிலியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட். அப்படின்னு என்னன்னா, லைட் நேர்கோடில் தான் போகும், அது திடீர்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு அது நின்றுக்கும். அப்புறம் லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும், அது நான் ஒரு ஸ்பீடில் போகும், நல்ல ஸ்பீடில் போகும் ரைட்டு. அதனால தான் இடி இடிக்குது, மின்னலும் இருக்குது. எது முன்னாடி தெரியுது? மின்னலா இடியா? மின்னல். ஏன்? அது லைட்டோட ஸ்பீடு வந்து 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஆனால் ஸ்பீடோட இந்த இது இடியோட சவுண்டோட ஸ்பீடு வந்து வெறும் 360 மீட்டர்/செகண்ட். அதனால்தான் இடி இடிக்கும் பொழுது, மழை பெய்யும் பொழுது, இடி மற்றும் மின்னல் இருக்கும்போது, மின்னல் முதல்லயே நமக்கு தெரியும். பிகாஸ் லைட்டோட ஸ்பீட் வெரி ஹை ஸ்பீடு. அப்புறம் லைட்டு வந்து இன்ட்ராக்ஷன் ஆஃப் லைட் வித் மேட்டர். அதாவது அந்த எந்த மேட்டரோட நீங்கள் ஒரு லைட்டை காமிச்சிங்களா அதோட இன்ட்ராக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், லேசர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? லேசர் எங்க கேள்விப்பட்டீங்க? 50 ரூபா லேசர். 50 ரூபா லேசர், கரெக்டு. அது மாதிரி அந்த லேசர் வந்து பெரிய மெட்டலை கூட கட் பண்ணும், இரும்பை கூட கட் பண்ணும். அதே லேசர் வந்து கண்ணுல ஏதாவது ஒரு ஆபரேஷன் பண்றதுக்கு லேசர் ஆபரேஷன் சொல்றாங்க, தெரியுமா? ஸ்ட்ராங்கான லேசர் சார். ஸ்ட்ராங்கான லேசர் தான் சார் கட் பண்ணும். என்ன லேசர்? காமனா? ஸ்ட்ராங்கான லேசர். ஸ்ட்ராங்கா? எஸ் சார். அந்த ஒளி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா கட் பண்ணும் சார். அதே கம்மியா இருந்தா ஆமா கட் பண்ணும். அது பாருங்க, அந்த லேசர் வந்து ஒரு இரும்பை கட் பண்ணுவதற்கு யூஸ் பண்ணலாம். கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு சின்னதாக அங்கே உள்ள ஒரு சதையோ இதை கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். எப்படி? அந்த லேசர் என்பது ரெண்டுக்கு யூஸ் ஆகும். ஓகே. அது லேசர் என்பது ஒரு லைட். லேசரோட ஃபுல் ஃபார்ம் என்ன தெரியுமா? LASER. ஃபுல் ஃபார்ம் என்ன? எனக்கே மறந்து போச்சு. இப்போ நான் போடுறேன். லேசரோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கலாமா? LASER. அதான் இல்லை, அது என்ன ஃபுல் ஃபார்ம்? என்ன? லேசர்னா லைட் ஆம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு வரும். எனக்கு மறந்து போச்சு. பார், லேசர் ஃபுல் ஃபார்ம் பார்க்கலாமா? என்னடா அது ஹிந்தியில் வருது? லேசர் எக்ஸ்பேன்ஷன். எக்ஸ்பேன்ஷன் பாரு, a light amplifier by stimulated emission of radiation. ஸோ அதான் லைட் தெரியுதா? என்னுடைய இந்த இது தெரியுதா ஸ்க்ரீனு? தெரியுது சார். லைட் ஆம்பிளிஃபயர் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் அப்படிங்கிறது லேசர். அது லைட் தான். இன் அதர் வேர்ட்ஸ் இட்ஸ் அ லைட். ஓகே, வெரி குட். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது லேசருங்கிறது வேணும் உங்கள் பாடத்தில் வராமல் இருக்கலாம். பட் இங்கே இருக்கிற இப்போ நான் எழுதியிருக்கலாம் பாடத்தில் வந்திருக்கு. அப்புறம் இன்ட்ராக்ஷன் ஆஃப் லைட் வித் மேட்டர் வந்து அது ஒரு பொருளோட இன்ட்ராக்ட் பண்ணும் லைட்டு. அது எதை பொறுத்து இருக்குன்னா, டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அக்கார்டிங் டு பெர்மியபிலிட்டி. அப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் ஷேடோஸ். லைட்டு வந்து ஒரு ஷேடோ உருவாக்குறதுக்கு, அது ஒரு பொருளை தடுத்தா அதனுடைய நிழல் வரும். ஷேடோனா நிழல், அது மாதிரி வரும். அப்புறம் லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டோம். லைட் ஹஸ் காட் எ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கலர். லைட்டில் என்னென்ன கலர் இருக்கு சார்? ரெயின்போல 7 கலருமே இருக்கு சார். அது என்னென்ன கலர் சொல்லுங்க? விப்ஜயார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விப்ஜயார்னு? எஸ் சார், விப்ஜயார். விப்ஜயார் சொல்லுங்க, ஒவ்வொன்றும் சொல்லுங்க பார்க்கலாம். சார், வயலட், இண்டிகோ, ப்ளூ, green, green, yellow, orange, ஆரஞ்சு, ஆரஞ்சு அண்ட் ரெட்டா? ஆமா. ஸோ அந்த விப்ஜயார் அப்படிங்கிற ஒரு ஸ்பெக்ட்ரத்தை நீங்கள் அது லைட்டுக்குள்ளே இருக்குது. இது அத்தனையும் சேர்ந்து லைட் ஒன்றா இருக்குது. அதை நீங்கள் அதை டிஃப்ளெக்ட் பண்ணிங்கன்னா அது அந்த மாதிரி அத்தனை லைட்டும் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், லைட்டின் குணங்கள் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். யாரோ ஒருத்தர் படிங்க, பிரக்ஷனா படி பார்க்கலாம்.
இல்லையா Vigilant, sir. பிரச்சனை இல்லையா? இருக்கேன் sir. படிங்க. Vigilant, sir. From the entire slide you read. Are you able to see the slide 4? Fourth slide தெரியுதா? தெரியுது சார். அப்புறம் ஏன் படிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க? சார் உங்க வாய்ஸ் எனக்கு கேட்கவே இல்லை சார். என்னோட வாய்ஸ் கேட்கலையா? இப்போ கேட்குதா? நோ சார். 1 minute. ஓகே 1 minute. கேட்கலன்னு தெரியல. ஒரே நிமிஷம். இப்போ கேட்குதா? எஸ் சார். அந்த படிங்க, அந்த 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 ஃபோர்த்து ஸ்லைடை படிங்க. Rectilinear progression of light, reflection speed, interaction of light with matter, types of material according to permeability, formation of shadows, plane mirror and image, spectacle, VIBGR, violet, indigo, blue, green, yellow and orange and red. இது எல்லாமே 7th புக்கில் இருக்கு. ஏன் இவ்வளோ 7th புக்கில் படித்தது இப்போ பார்த்து படிக்கிறதுக்கு இவ்வளோ திணறீங்களே என்ன? ஐ டோன்ட் நோ தி ரீசன். ஐ திங்க் யூ டிட் நாட் ஸ்டடி ப்ராப்பர்லி இன் த 7th அப்படின்னு அர்த்தமா? எவ்ரிதிங் இஸ் தேர் இன் த 7th புக் ஒன்லி. ஐ ஹவ் நாட் டேக்கன் எனி ஃப்ரம் எனி அதர் பிளேஸ். வேறு எங்கேருந்து நான் எடுக்கலை, 7th புக்கிலேருந்து எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பிரச்சனை, தமிழில் மீடியத்துக்கு தமிழில் எடுக்கல, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், யூனிவர்ஸ், அண்டம். அண்டம் என்ன? யூனிவர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் கேலக்சிஸ், பிளானட்ஸ், ஸ்டார்ஸ், மெட்டீரைட்ஸ், சேட்டலைட்ஸ் அண்ட் ஆல் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் எனர்ஜி. அண்டத்தில் என்னென்னு இருக்கும்? கேலக்ஸி இருக்கும், பிளானட் இருக்கும், ஸ்டார்ஸ் இருக்கும், மெட்டியோரைட் இருக்கும், சேட்டலைட்ஸ் இருக்கும் அண்ட் ஆல் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, மேட்டர் அண்ட் எனர்ஜி. பிளானட்னா எர்த் ஒரு பிளானட் இல்லையா? அதே மாதிரி நம்ம நிறைய பிளானட்டு ஸ்டார்ஸ் எல்லாம் சேர்ந்தது ஒரு கேலக்ஸி, சரியா? மெட்ரியாய்ட்டுங்கிறது இது, அது பிளானட்டும் இல்லை எதுவும் இல்லை, அது ஒரு ஒரு மாதிரியான ஒரு ஒரு பொருள். அது சம்டைம்ஸ் அதுக்கு அது விண்கலா சார், விண்கலம், விண்கற்கள், கரெக்ட், நல்லா கரெக்டாக சொல்லிட்டார். சேட்டலைட் என்பது உங்களுக்கு தெரியும், அண்ட் ஆல் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. த half moon during the waxing period is called first quarter and a half moon during the waning period is called the third quarter. என்னன்னு தெரியலது. ஓகே, the word crescent refers to the phases where the moon is less than half illuminated. பாதி மூணு தான் இலிமினேட் ஆயிருக்குன்னா அந்த வேர்டு crescentன்னு இங்கே ஆங்கிலத்தில் யூஸ் பண்ணுறாங்க. the word gibbous refers to phases where the moon is more than half illuminated. பாதிக்கு மேலே illuminate ஆனால் அந்த மூணுக்கு பேர் கிப்பஸ் என்று பெயர். அதில் தமிழில் என்னன்னு எனக்கு தெரியல, நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் இது ஏன் இந்த 7th போர்ஷன் நம்ம படிக்கணும்னா, ஏன்னா உங்கள் NMMSல 7thலேருந்தும் கேள்விகள் வரும். The reversal of direction of planets is called retrograde motion. The geocentric theory followed by the ancient people proposed that the earth is at the center and sun and the other planets revolve around it. என்னென்னா, ஒரு காலத்தில் எர்த்து தான் ஒரு நடுவால் இருக்குது, அதை சுற்றி எல்லாமே சுற்றி வருது, சன்னு அதெல்லாம் சுற்றி வருதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. அது அப்புறம் தவறுன்னு சொல்லி அப்புறம் தான் சன்னு தான் ஒரு இடத்துல இருக்குது, மற்ற பிளானட்டெல்லாம் அதை சுற்றி வருது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஓகே, இதெல்லாம் தான் இந்த யூனிவர்ஸில் வருது. யாரோ ஒருத்தர் படிங்க பார்க்கலாம், இங்கிலீஷ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் யாரோ ஒருத்தர் படிங்க. The universe of galaxies are meteorites and all forms of matter and energy. Second point, master. Yeah, all 5 points you should read. Okay, sir. The off during the waxing period is called first quarter, and the off moon during the wax period is a third quarter. Refers to the phase where the moon is less than half illuminated. The word gibbous refers to phases
where the moon is more than of eliminated. The the reversal of direction of planets is called as retrograde retrograde motion. motion. The the geocentric theory followed by the ancient people proposed that the earth is at the center and the sun and another planets revolve around it. ஓகே, சரி, அடுத்து பார்க்கலாம். யூனிவர்சல் அது யூனிவர்ஸ் பற்றி இன்னும் சில சொல்கிறாங்க. த ஹீலியோசென்ட்ரிக் தியரி ஸ்டேட்ஸ் தட் த சன் ஈஸ் அட் த சென்டர் அண்ட் த பிளானட்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் இட். அதான் முதல்ல ஜியோசென்ட்ரிக் தியரின்னா அதில் எர்த்து தான் நடுவாள் இருக்குது, மற்றதெல்லாம் சுற்றி வருதுன்னு நாங்கள் அப்படி பேசிட்டு இருந்தாங்க. அது தவறுன்னு கண்டுபிடிச்சி தென் தே ஃபவுண்ட் ஹீலியோசென்ட்ரிக் தியரியில் சன் தான் சென்டருக்கு, மற்றதெல்லாம் சுற்றி வருது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அண்ட் கலீலியோ கேவ் த அப்சர்வேஷனல் எவிடன்ஸ் டு சப்போர்ட் த ஹீலியோசென்ட்ரிக் தியரி. கலீலியோ தான் அதுக்கு ப்ரூஃப் கொடுத்தார். சும்மா சொன்ன பத்தாது, ப்ரூஃப் கொடுக்கணும் இல்லையா, அவர் கலீலியோ தான் கொடுத்தார். தேர் ஆர் அட்லீஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இன் த யூனிவர்ஸ். யூனிவர்ஸில் எவ்வளோ கேலக்ஸி இருக்குது பாருங்கள், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பில்லியன். பில்லியன் எவ்வளோ? 100 கோடி. ஒரு பில்லியன்னா 100 கோடி. 100 கோடி, அதாவது 100 கோடியில் நூற்றுக்கணக்கான 100 கோடி கேலக்ஸி இருக்குதுங்கிறாங்க. அந்த கேலக்சிக்குள்ளே தான் நிறைய ஒரு கேலக்சிக்கு பேர் மில்கி வேன்னு பேர். அந்த மில்கி வேக்குள்ளே தான் நம்ம சோலார் சிஸ்டம் இருக்குது. அப்போது அண்டம்ங்கிறது எவ்வளோ பெருசு, நம்ம இங்கே சூரியனே பெருசுன்னு நம்ம நினைக்கிறோம். அதை மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் ஆர் தேர். அப்போ அண்டம்ங்கிறது எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள். A galaxy is a large collection of stars or cluster of stars and celestial bodies held together by gravitational attraction. அந்த ஒரு கேலக்ஸிங்கிறது அந்த நிறைய அந்த ஸ்டார்ஸும் பிளானட்ஸும் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எதனால் அப்படியே அது இயங்கிட்டு இருக்குன்னா அந்த கிராவிடேஷனல் புவியீர்ப்பு விசையினால் தான் இயங்கிட்டு இருக்குது. A constellation is a recognizable pattern of stars in the night sky when viewed from the earth. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் ஸ்கை பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ஸ் தெரியும். அது நம்ம கண்ணுக்கு தெரிய மட்டும் இது, கண்ணுக்கு தெரியாது எவ்வளவோ இருக்கும். An object that revolves around a planet in a stable and consistent orbit is called a satellite. ஒரு பிளானட், எர்த் ஒரு பிளானட்டு, மெர்க்குரி ஒரு பிளானட்டு, அந்த பிளானட் சுற்றி வர்ற ஒரு ஆப்ஜெக்டுக்கு பேர் தான் சேட்டலைட் என்று பெயர். நம்ம இந்தியா பூமியை சுற்றி வர்ற ஒரு சேட்டலைட் வந்து மூன், நேச்சுரல் சேட்டலைட். அதனால தான் மூன் வந்து இஸ் எ சேட்டலைட் நம்ம சொல்கிறோம். யாரோ ஒருத்தர் படிங்க, அந்த பொண்ணு வேண்டாம், வேறு யாரோ ஒருத்தர் படிங்க. நிஜின் படிக்கிறீங்களா? எஸ் சார். படிங்க. The heliocentric theory states that the sun at the center and the planet revolve around it. Galileo gave the observational evidence to support the heliocentric theory. There are at least hundreds of billions of galaxies in the universe. A large collection of stars or cluster of stars and celestial bodies held together by gravitational attraction. A constellation is a recognizable pattern of stars. Constellation ஒரு கொத்துன்னு அர்த்தம், குரூப்னு அர்த்தம். A constellation is a recognizable pattern of stars in the night sky when viewed from the earth. An object that revolves around a planet in a stable and consistent orbit is called a satellite. ஆமாம், ஆர்பிட்னா பாத்வே. அது ஒரே பாத்வேல அது அந்த மூணு அப்படி போகிறதுனால தான் நம்ம மூணை நம்ம கரெக்டாக பார்க்க முடியுது. நீங்கள் ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டார் தான் தனியாக இருக்கும். பட் நிறைய ஸ்டார் வந்து அங்கே பக்கத்தில் அப்படியே பக்கமாக இருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாம் ஒரு கொத்தாக இருக்கும். அதுக்கு பேர் தான் கான்ஸ்டலேஷன் ஆஃப் ஸ்டார்ஸ்ன்னு பேர். அதுக்கு நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அது பக்கமாக இல்லாட்டி கூட அந்த அந்த ஒரு அண்டத்தில் அதெல்லாம் பக்கம் தான் அர்த்தம் இல்லையா? ஓகே, இப்போ உங்கள் ஊர் வந்து ராமநாதபுரம் வச்சுக்க. ராமநாதபுரம் கோயம்புத்தூர் பக்கமாக டெல்லிக்கு பக்கமாக?
யாரோ ஒருத்தர் கோயம்புத்தூர். ஆ? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் தான் பக்கம். ஆனால் இது டெல்லி கம்பேர் பண்ணும்போது கோயம்புத்தூர் பக்கம். ஆனால் ராமநாதபுரம் வந்து மதுரைக்கு பக்கமா கோயம்புத்தூர் பக்கமா? மதுரை. அதான் அந்த அப்போ நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது அது இப்போ நம்ம மதுரை பக்கமாக தெரியும். அந்த மாதிரி தான் இந்த ஸ்டார்ஸ் நம்ம எவ்வளோ ஒரு லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி பார்க்குறோம். அதனால் அது தூரமாக இருந்தாலும் அது பக்கமாக தான் இருக்கும்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது பாருங்கள். பிளேன் மிரர், கண்ணாடி. பிளேன் மிரர் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இமேஜ் ஃபார்ம்டு இன் எ பிளேன் மிரர். பிளேன் மிரரில் நம்ம இமேஜ் தெரியுது. இமேஜ் ஃபார்ம்டு இன் எ பிளேன் மிரர் இஸ் அப்ரைட். ஆமாம், நம்ம நேரம் என்ன நேராக தான் அங்கே இப்போ கண்ணாடியிலையும் நம்ம நேராக தான் தெரிகிறோம். இமேஜ் ஃபார்ம்டு இன் எ பிளேன் மிரர் இஸ் விர்ச்சுவல். அது ஒரு விர்ச்சுவல் இமேஜ் தான். அதை வந்து நீங்கள் போய் தொட்டு அதெல்லாம் தொட முடியுமா? தொட்டால் அது ஃபீல் பண்ண முடியுமா? முடியாது. அதனால் அது முடியாது. விர்ச்சுவல் இமேஜ். த இமேஜ் இஸ் ஆஃப் த சேம் சைஸ் as ஆப்ஜெக்ட். நம்ம என்ன சைஸ் இருக்கோமோ அதே சைஸ் தான் கண்ணாடியில் காமிக்கும். சேம் சைஸ். த டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் ஃப்ரம் த பிளேன் மிரர் இஸ் ஈக்குவல் டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த மிரர். நம்ம கண்ணாடிக்கு எவ்வளோ தூரம் முன்னாடி இருக்கோமோ அதே அளவு கண்ணாடியில் இமேஜும் அந்த விர்ச்சுவல் இமேஜும் பின்னாடி இருக்கிற மாதிரி தோணும், முன்னாடி தோணும். இமேஜ் இஸ் லேட்ரலி இன்வெர்டட். இமேஜ் என்ன ஆகும்? லேட்ரலி இன்வெர்டட்னு பேர். அதாவது நம்முடைய வலது பக்கம் அங்கே இடது பக்கமாக தெரியும், இடது பக்கம் வலது பக்கமாக தெரியும். ஓகே, யாரோ ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். இன்னும் எதாவது இருக்கா? Properties of image formed in a plane mirror. Image formed in a plane mirror is upright. Image formed in the plane mirror is virtual. The image is of the same size as the object. The distance of the image from the plane mirror is equal to the distance of the object from the mirror. Image is laterally inverted. ஓகே, அடுத்து பாருங்க. இது என்ன ஆம்புலன்ஸ்னு போட்டிருக்குது? ஆம்புலன்ஸ். Why is the word ambulance written backwards in ambulance vehicle? ஆம்புலன்ஸ் வெஹிக்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸுங்கிறத இந்த மாதிரி எழுதிக்க மாட்டாங்க. அப்பனா தான் சார் இப்ப கார்ல இருந்து கண்ணாடி வழியா பாக்குறோம்னா நேரா ஆம்புலன்ஸ் தெரியும். கரெக்ட் பாருங்க. அதுதான் அது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. why is the word this is due to lateral inversion. இங்க இப்பதான் படிச்சோம் இல்லையா மிரர்ல பாருங்க, இங்க பார்த்தோம். இந்த laterally inverted படிச்சோம் இல்லையா கடைசி, அந்த ப்ராப்பர்ட்டி தான், அந்த குணத்தினால தான். The phenomenon due to which the left side of an object appears to be on the right side of the object in its image in a reflecting medium, so that drivers see the world the right way around in their rear view mirror. யாரோ ஒருத்தர் படிங்க கடகடன். இது எல்லாருக்கும் ஈஸி. கடகடன் படிங்க. Why is the word ambulance written backward in ambulance vehicle? This is due to lateral inversion. The phenomenon due to which the left side of an object appears to be right side of the object in its image in a reflecting medium mirror, so that drivers see the world the right way around in their rear view mirror. ஓகே, அதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன? இந்த இது என்ன ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி இப்படி இந்த இது இருக்கு? லேட்ரல் இன்வர்ஷன். லேட்ரல் இன்வர்ஷன்ங்கிற ப்ராப்பர்ட்டி வச்சு தான் அது இருக்கு. அது கேட்டாலும் கேட்பாங்க அந்த மாதிரி எக்ஸாம்பிள்லாம். டேஞ்சர் லைட் பார்க்கலாம். ஏன்னா டேஞ்சர் லைட்ஸ் என்ன கேட்குறான்? why danger lights in vehicles are red in color? Red color is scattered the least by air molecules. Red color has the highest wavelength of all the other colors. So red color is able to travel the longest distance through air and fog. ஸோ அதனால தான் ரெட் கலரில் டேஞ்சர் லைட்டில் ரெட் கலர் கொடுத்ததுக்கு இந்த காரணம். யாரோ ஒருத்தர் படிங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி, அதனால் யாரோ ஒருத்தர் படிங்க. Why danger lights in vehicle are red in color? Red color is scattered the least by air molecules. Red color has the highest wavelength of all the
other colors. So red color is able to travel the longest distance through air fog. ஆமாம். இப்போ எதனாலன்னு கேட்டால் அந்த வேவ் லென்த்னால தான், ஹையர் வேவ் லென்த் இருக்கிறனால தான் நம்ம ரெட் கலர். அந்த 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 ப்ராப்பர்ட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதனால் நம்ம யூஸ் பண்ணால் அவன் கேட்பான், ஹையர் வேவ் லென்த்தா, ஹையர் ஃப்ரீக்வன்சியா, ஹையர் வெலாசிட்டியா, ஹையர் இலுமினேஷனான்னு கேட்பான். அப்போது இது வந்து வேவ் லென்த்னால தான் நம்ம ரெட் கலர் யூஸ் பண்ணுறோம். நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஐ திங்க் அவ்வளோதான் நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுதா? ஹலோ, நம்ம இப்போ படித்ததெல்லாம் மறுபடியும் ஒரு தடவை நம்ம படிக்கலாம். சன்லைட்னால் தான் நம்ம எனர்ஜியை உருவாக்க முடியுது, ஃபுட்டை உருவாக்க முடியுது. பிளான்ட் people and animals derive energy from carbohydrate, protein and fat. Plant produce food using sunlight, carbon dioxide and water through a process called photosynthesis. அப்போ நம்ம பிளான்ட்டை சாப்பிட்றோம். அப்போ சன்லைட் இல்லைன்னா நமக்கு உணவே கிடைக்காது. ஓகே, அடுத்தது மூன் வந்து லூமினஸ் ஆப்ஜெக்டான்னு கேட்டால் கிடையாது. அது ஒளி கொடுக்குதா? ஒளி கொடுக்கல. சன்னிலிருந்து ஒளி வாங்கி அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அதுதான் பண்ணுது. அது வந்து ஒளி கொடுக்கலை. ஆப்டிக்கல் ஃபைபர் என்பது ஒரு கண்ணாடி மாதிரி உள்ள ஒரு பொருள். அதில் வந்து லைட்டை விட்டு அதில் வந்து உங்கள் டேட்டா டிரான்ஸ்மிஷன் பண்ணலாம். அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போகும், அப்படி சீக்கிரமாகவும் போய் சேர்ந்துடும். அப்புறம் எந்த எனர்ஜி லாஸும் இருக்காது. அதுக்கு ஆப்டிக்கல் ஃபைபர் என்று பெயர். அடுத்து லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா, அது நேராக தான் போகும், ரெக்டிலினியர் ப்ரொபகேஷன், ரிஃப்ளெக்ட் ஆகும், ஸ்பீடாக போகும். அது இட் கேன் இன்ட்ராக்ட் வித் த மேட்டர். ஓகே, அப்புறம் இட் கேன் ஃபார்ம் ஷேடோஸ், இட் கேன் ஃபார்ம் இமேஜ் இன் த பிளேன் மிரர். அண்ட் த லைட் இஸ் மேட் ஆஃப் எ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கலர்ஸ். அந்த கலர்ஸ் வந்து விப்ஜயார் அப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது யூனிவர்ஸ், அண்டம். யூனிவர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் கேலக்ஸிஸ், பிளானட், ஸ்டார், மெட்டிரைட், சேட்டலைட் அண்ட் ஆல் அதர் மேட்டர்ஸ். சரியா? அதில் வந்து நம்ம எர்த்துங்கிறது ஒரு பிளானட். நம்ம வந்து சூரிய குடும்பத்தில் இருக்கோம், சோலார் சிஸ்டத்தில் இருக்கோம். இந்த மாதிரி சோலார் சிஸ்டம் கம்ஸ் அண்டர் ஒன் கேலக்ஸி, தட் இஸ் கால்டு மில்கி வே. அது மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ், பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் இருக்குது. இதெல்லாம் உண்டானது தான் உங்களுக்கு யூனிவர்ஸ். முதல்ல ஜியோசென்ட்ரிக் தியரின்னு ஒன்று இருந்தது. அந்த தியரி படி எர்த் இஸ் அட் சென்டர், ஆல் அதர் திங்ஸ் இஸ் ரிவால்விங் அரவுண்ட் எர்த். அதாவது எர்த்தை பார்த்தே சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சோம். பட் அது பிறகு தவறு என்று கண்டுபிடித்து கலீலியோ வந்து தவறு என்று ப்ரூவ் பண்ணிட்டார். அவர் கண்டுபிடிச்ச பேர் ஈலியோசென்ட்ரிக் தியரி என்று பெயர். அதாவது நடுவால் சந்தை இருக்குது, மற்ற பிளானட்டெல்லாம் சுற்றுது அப்படின்னு கண்டுபிடிச்சார். அப்புறம் தேர் அட்லீஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேலக்ஸின்னு சொல்லிட்டோம். அப்புறம் அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் கொத்து கொத்தாக இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு பேர் கான்ஸ்டலேஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் என்ற பெயர். ரைட்? அப்புறம் நம்ம எர்த்து சுற்றி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் சுற்றிட்டு இருந்தால் அதுக்கு பேர் சேட்டலைட் என்று பெயர். நம்ம எர்த்தை சுற்றி இருக்கிற ஒரு நேச்சுரல் சேட்டலைட் வந்து மூன். ஸோ மூன் இஸ் கால்ட் சேட்டலைட் ஆஃப் த. அதை வந்து மூனை வந்து பிளானட்னு சொல்கிறது இல்லை. வாட் ஆர் த பிளானட்ஸ்? என்னென்ன பிளானட் இருக்குன்னு தெரியுமா? என்ன சொல்லுங்க? Mercury, Venus, Mars, Saturn, Jupiter, Mars, Saturn, Jupiter, Venus, Uranus, Neptune. ஓகே, இவ்வளோ பிளானட் இருக்குது. இந்த மூணுங்கிறது இட்ஸ் அ சேட்டலைட் விச் இஸ் ரிவால்விங் அரவுண்டு த எர்த். ஓகே, பிளேன் மிரருடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தோம். இமேஜ் வில் பி ஃபார்ம்டு, அந்த இமேஜ் வில் பி அப்ரைட் அண்ட் இட் வில் பி அ விர்ச்சுவல் இமேஜ். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, விர்ச்சுவல் இமேஜ்னால் அதை வந்து ஒரு திரை போட்டால் அதில் தெரியாது, அதில் போய் இப்போ இதாகாது. அதுதான் இமேஜ் இஸ் ஆஃப் த சேம் சைஸ். எந்த டிஸ்டன்ஸில் அந்த கண்ணாடி முன்னாடி நிற்கிறோமோ அதே டிஸ்டன்ஸ் தான் பின்னாடி அந்த இமேஜ் இருக்கும். இமேஜ் இஸ் லேட்ரலி இன்வெர்டட். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் ஆம்புலன்ஸ் எப்படிங்கிறத அப்படி வந்து பேக்வேர்டு எழுதியிருக்கிறாங்க. திஸ் இஸ் ப்ராப்பர்ட்டி டியூ டு லேட்ரல் இன்வர்ஷன். ஸோ அதனால தான் முன்னாடி போகிற டிரைவர் அவர் கண்ணாடியில் கரெக்டான ஆம்புலன்ஸுங்கிறது அவருக்கு தெரியும். அதை பார்த்தோன்னே அவர் வழி விடுறதுக்கு தான். ஏன்னா அவர் ஆம்புலன்ஸ் ஸ்பீடாக வரும், அவன் ஆர்னர்ஸ்டே வருவான். அது ஆம்புலன்ஸுன்னு தெரியணுங்கிறதுக்காக அந்த கண்ணாடியில் பார்த்தா கரெக்டாக தெரியணுங்கிறதுக்காக அப்படி வச்சுருக்காங்க. அடுத்தது டேஞ்சர் லைட்ஸ் எல்லாமே ரெட்டில் தான் இருக்கும். ஏன்னா ரெட்டோட வேவ் லென்த், ஏன்னா நம்ம விப்ஜயாரில் ரெட்டுன்னு ஒரு கடைசியில் ரெட் இருக்குது.
அதனுடைய இட்ஸ் ஹையர் வேவ் லென்த் இருக்குது. ஓகே, அதனால் அந்த ஹையர் வேவ் லென்த் இருந்தால் அந்த வந்து ரொம்ப ஏர்லேயும் அல்லது பனிலையும் ஃபாக்லேயும் ரொம்ப தூரம் அந்த லைட்டு போகும். இப்போ ஒரு இடத்துல லைட் காமிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரெட் லைட்டு, ப்ளூ லைட்டு, எல்லோ லைட்டுனா ரெட் லைட் தான் தூரமாக தெரியும். ஏன்னா அது வேவ் லென்த் வந்து ஹையஸ்ட் வேவ் லென்த் இருக்கிறதுனால. சரியா, புரிஞ்சுதா? ஹலோ, இப்போ இது மாதிரி இது 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 ஏன் உங்களுக்கு உங்கள் 7th எடுத்தேன்னு சொன்னால் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, கரெக்ட் தானே? நான் 7th புக்கிலேருந்து எடுத்தேன்னு தான் எடுத்திருக்கேன், ஆனால் நீங்கள் படிக்காத மாதிரி தெரியுது, உண்மைதானே? அந்த 7th புக் உங்கள் புக்கில் டூ யூ நோ அல்லது தெரிந்து கொள்ளலாம் அப்படின்லாம் ஒரு டப்பாவாக போட்டு கொடுக்குறாங்க இல்லையா? ஒரு பாக்ஸாக போட்டு கொடுக்குறாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுலேருந்து எடுத்துருக்கேன். அது அந்த பாக்ஸ் எல்லாம் விட்டுட்டு நீங்கள் நேராக பின்னாடி போய் அந்த புக் பேக் கொஸ்டின் படிக்கிறதுனால அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்து கேட்டிருக்கேன். நார்மலாக இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்த பாக்ஸ்லேருந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா அந்த கொஸ்டின் எடுக்கிற ஆளுக்கு தெரியும், இந்த பசங்கள்லாம் புக் பேக் கொஸ்டின் மட்டும்தான் படிச்சுட்டு வருவாங்க, பாக்ஸில் இருக்கிறது படிக்க மாட்டாங்க. அதனால் அதில் கேட்டால் இவன் வந்து எழுத மாட்டான், நமக்கு ஈஸியாக போயிடும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால் பாக்ஸில் இருக்கிறது தான் கேட்பார். அதனால் நீங்கள் உங்கள் சொல்லுங்கள் சார். இதுல இருக்க எல்லா டாபிக்குமே நான் படிச்சிருக்கேன் சார். ஆனா ஆப்டிகல் ஃபைபர் வந்து நான் படிச்ச மாதிரி எனக்கு தெரியல சார். இப்போ 7th புக் எடுத்து பாருங்க. நான் சும்மா சொல்றானா இல்லை சார் கரெக்டாக தான் சொல்கிறாரா பொய் சொல்கிறாரான்னு போய் கண்டுபிடிங்க. ஓகேவா? முதல் சாப்டர்லேயே வருது, ஆப்டிக்கல் ஃபைபர் பற்றி வருது. ஆனால் நீங்கள் படிக்கலை, உங்கள் ஸ்கூல்லேயும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம பாருங்கள், இப்போ என்ன எவ்வளோ நேரம் எடுத்தோம்? ஒரு 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 40 நிமிஷம் எடுத்துருப்போமா? 40 நிமிஷம் தான் எடுத்தோம். நம்ம நிறைய படித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? ஸ்கூல்லலாம் அத்தனை நீங்கள் டெய்லி சயின்ஸ் கிளாஸ் எல்லாம் இருக்கும், டெய்லி இருக்கும். அப்புறம் என்ன தான் படிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஆன்லைன் கிளாஸில் ஒரு சின்ன கம்மி டைமில் கூட நம்ம கவர் பண்ண முடியும் போது ஏன் அவங்களால கவர் பண்ண முடியல எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ நான் அதுலேருந்து அந்த எசன்ஸை மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன், மற்றெல்லாம் நீங்களே படிச்சுக்க வேண்டியதான். அந்த ஃபுல்லாக அந்த புக்கெல்லாம் படிக்க வேண்டியது. இப்போ எனக்கு 7th படிச்சுட்டு தான் வந்திருக்கிறீங்க. பட் அந்த எசன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். 8th நீங்கள் புக் ஃபுல்லாக படிங்க, ஏன்னா உங்கள் எக்ஸாமுக்கு அது தேவைப்படும். புரியுதா? எக்ஸாம்னா போர்டு எக்ஸாம், இப்போ ஸ்கூல் எக்ஸாமுக்கும் தேவைப்படும். இப்போ 7th ஸ்கூல் எக்ஸாமில் எழுதிட்டு வந்துட்டீங்க, அது ஸ்கூல் எக்ஸாமுக்கு தேவையில்லை. நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அதனுடைய கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த ஆம்புலன்ஸில் லேட்ரல் இன்வர்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட்டு அதனால தான் அது நம்ம அப்படி பண்ணுறோன்னு தெரிஞ்சால் போதும். இந்த மாதிரி அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் படிக்கணும். ஸ்ரீனிஷா, நீங்கள் படித்தது எல்லாமே பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். நீங்கள் நம்மக்கிட்ட நான் பார்க்குற குழந்தை எல்லாமே அரைகுறையாக தான் படிச்சிருக்கீங்க, யாரும் முழுசாக பர்ஃபெக்டாக படிக்கலை. அது நான் இந்த உங்கள் 8th ஸ்டாண்டர்ட் சொல்ல, நான் 11th 12th முடிய நான் பார்க்குறேன், யாருமே முழுசாக புக்கை ஃபுல்லாக படிக்கிறது இல்லை. புக்கு படிக்கணும்னா முதல் லைன்லேருந்து கடைசி லைன் விடிய படிக்க வேண்டும். அட்டை டு அட்டை நீங்கள் படிக்கணும். மனப்பாடம் பண்ணணுன்னு இல்லை, படிக்கணும், வாசிக்க வேண்டும். முதல்ல வாசிக்கணும்னா ரீடிங், அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணால் போதும். இதெல்லாம் பண்ணணும். நீங்கள் அந்த பாடமே நீங்கள் ரீட் பண்ணுறதில்ல. நிறைய பேர் பாடம் ரீட் பண்ணுறீங்களா, பின்னாடி கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் ரீட் பண்ணிக்கிறீங்க, அப்படி தானே? அதுதான் தப்பு. பாடத்தை ரீட் பண்ணணும். பாடம் ரீட் பண்ணால் ஒழிய இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜெயிப்பது கஷ்டம். பாடத்தை ரீட் பண்ணணும். அது எப்படியோ இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து தவறான ஒரு முறை வந்து உள்ளே பூந்துருச்சு. ஒரு கரடி உள்ளே பூந்து, லியோ படம் யாராவது பார்த்தீங்களா? அதாவது கரடி வந்து உள்ளே பூந்துக்குது பார்த்தீங்களா? அது ஹைனா கரடி ஏதோ ஒன்று ஹைனா உள்ளே பூந்து கலாட்டா பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ஹைனா வந்து உள்ளே புகுந்து உங்களெல்லாம் கலாட்டா பண்ணிகிட்ருக்கு. இந்த ஹைனாவை துரத்தி நீங்கள் ஃபுல் புக்கை படிக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமில் கொஞ்சம் கொண்டக்க மண்டக்க கேட்டால் கூட உங்களால் எழுத முடியும். பட் என்ன பண்ணுறது, நீங்கள் அந்த மாதிரி இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டமே ரொம்ப பாவமாக இருக்குது. சம்டைம்ஸ் சொல்லப்போனால் அப்படி தான். ஏன் தான் அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரியல, பட் அப்படி பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இன்னொரு கிளாஸ் இருக்குது ஒரு 7:15, அதனால் நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த திங்கட்கிழமை மறுபடியும் சயின்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். சயின்ஸில் இன்னும் கொஞ்சம் சில பாடங்கள் சில கான்செப்ட்லாம் பார்க்கலாம்.
ஒரு 2 கிளாஸ் சயின்ஸ் எடுத்து மறுபடியும் நம்ம மென்டல் எபிலிட்டி போகலாம், மேத்ஸ் போகலாம், அப்படி ஒவ்வொன்றா போகலாம். சரியா? ஏதாவது டவுட் இருக்கா?